யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி மாத பிறப்பு அண்ட் ஆடி அமாவாசை ரெண்டும் இந்த தடவை ஒன்றாவே வருது. ஆனால் இந்த மாதத்தில் வந்து 2 அமாவாசை வருது. 1ஆம் தேதி ஒரு அமாவாசை, 31ஆம் தேதி ஒரு அமாவாசை. அதாவது ஜூலை 17ஆம் தேதி ஒரு அமாவாசை வருது. ஆகஸ்ட் 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் ஒரு அமாவாசை வருது. எக்ஸாக்ட்லி எனக்கு டேட் தெரியல. நான் அது உங்களுக்கு பின்னாடி அதுக்குன்னு எலாபரேட் இது ஒன்று பண்ணுவேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு அந்த டேட்டை சொல்லிடுறேன். ஆனால் எப்பயுமே வந்து நமக்கு 2ஆவதாக வர்றது தான் நம்ம மெயினாக எடுத்துக்கணும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை சமுத்திர ஸ்நானம் பண்ணுறதுக்கு, சமுத்திரத்துக்கிட்ட போய் தர்ப்பணம் கொடுக்கறது எல்லாமே 2ஆவது இதுக்கு தான் பண்ணணும்னு சொல்லி எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கா. எப்போ இருந்தாலும் அமாவாசை தர்ப்பணம், மாசப்பிறப்பு தர்ப்பணம் இது முதல்ல நாளன்னைக்கு வருது இருக்குது. 2 தர்ப்பணமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அதுவும் நிறைய பேர் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துட்டுருக்கா. 2 தர்ப்பணம்லாம் கிடையாது, ஒரே தர்ப்பணம் தான். மாசப்பிறப்புக்கு அமாவாசைக்கு 2த்துக்கும் சேர்த்துன்னு சொல்லிட்டு இருக்கா. அது நீங்கள் உங்கள் ஆற்று வாத்தியார், உங்கள் ஆற்றுல இருக்கிற பெரியவா வாழெல்லாம் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஆடி மாதத்தை வரவேற்கிற மாதிரி ஒரு பாயசம். ஏன்னா ஆடி பிறந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு வரிசையாக எல்லா பண்டிகை நாட்களும் வரும்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஆடி பால் பாயசம்லாம் எப்படி பண்ணுவான்லாமும் நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் என்ன இது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாமும் நான் சொல்லியிருக்கேன். திருப்பி எகைன் நான் சொன்னதே சொல்லி உங்கள் கழுத்தெல்லாம் அறுக்கிறதுக்கு விரும்பலை நான். ஏன்னா எத்தனை தடவை தெரிஞ்ச விஷயத்தையும் திருப்பி எத்தனையோ பேர் இதெல்லாம் கேட்டிருப்பேன், தெரிஞ்சுட்டுருப்பேன். அப்படி உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல, கேத்துக்கணும் அப்படின்னா போன வருஷத்து வீடியோ, அதுக்கு முந்தின வருஷம் வீடியோலாம் பார்த்தேன்னா உத்தராயணம் தட்சிணாயணம் பற்றிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சின்ன காம்போ மீல் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டேன்னா, ரவை, பாதாம், தேங்காய், பாதாமையும் தேங்காயும் வச்சு அரைச்சி ரவையை வேக விட்டு ஒரு பாயசம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து பலாப்பழத்தில் கோசும்பரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து மாம்பழத்தை வச்சு ஒரு மோர் குழம்பு, வாழைக்காய் கறி, ரெகுலரான ஒரு இது தான் இதெல்லாம். ஸோ சிம்பிள் மெனு தான். சும்மா ஜஸ்ட் ஒரு பாயசம், இந்த கோசும்பரி, இந்த மோர் குழம்பு, இது மட்டும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். பாக்கியெல்லாம் ரசம் இதெல்லாம் உங்கள் சௌரிய பிரகாரம் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஏன்னா அமாவாசை மாசப்பிறப்பு தர்ப்பணம் பண்ணுறவாளுக்கெல்லாம் வாழைக்காய் கறி இருக்கணுங்கிறதுனால இந்த வாழைக்காய் எடுத்துருக்கேன். பாயசம் பண்ண ஆரம்பிக்கலாம். சொல்லணுன்னா இது வந்து ஃப்ரெஷ் அண்ட் கர்ஷோட வெல்லம் தான். நல்ல பாகு வெல்லமாக இருக்குது, ரொம்ப ஜோரான வெல்லமாக இருக்குது, ரொம்ப குப்பை இல்லாமல் இல்லை, நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் தேவையோ அதை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷ் கவுகியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஒரு 4 டீஸ்பூன் தான் விட்டுருக்கேன். இந்த பாயசத்துக்கு முந்திரி பருப்பு ஒரு 10. நம்ம இதிலேயே நான் வந்து ஒரு பார்க்கணுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 10 பாதாமை இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். தேவைப்பட்டவா அது வேங்கோ, அப்படி இல்லையா நீங்கள் தேங்காயை மட்டும் அரைச்சி இந்த ரவையில் விட்டுனாலும் உங்கள் சௌகரியம். இல்லை அதுக்கு பதிலாக நாங்கள் முந்திரி பருப்பு வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது வறுத்துட்டோம், முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டோம். ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் தான் ரவை. இது இந்த நெய்யில் வறுத்துக்கலாம். இந்த ரவை வேகிறதுக்கு இன்னும் ஒரு 2 கப் கிட்ட தண்ணி விட்டுருங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு 200 கிராம்ஸ் கிட்டக்க நல்லா வெல்லம் எடுத்துக்கோங்க.
வெல்லத்தையும் என்ன ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு கரைக்கலாம். முதல்ல ரவை வேகட்டும், அதுக்கப்புறம் வெல்லத்தை இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த 10 பாதாமை இதுக்குள்ளே போட்டிருக்கேன். தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காயாக இருக்கட்டும். நல்லா ஒரு அரை மூடி வச்சேன்னா நல்லாயிருக்கும். இதை அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன். இதைக்கும் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இது ரவா நல்லா வெந்துடுத்து. ஏன்னா ரவா வேகிறதுக்கோசரம் தான் நம்ம அவ்வளோ தண்ணி விட்டதே. அது வேகலைன்னா கெட்டியாகவும் வேறு தண்ணி கம்மியாக விட்டு கெட்டியாக வச்சுருந்தேன்னா அது பாயசத்துக்கு நல்லா வராது. அதனால் ஒரு 2 ஸ்பூன் இதுக்கே கூட நல்லா ஒரு 1.5 கப் 2 கப் கிட்ட தண்ணி விட்டு நல்லா வேக விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பண்ணி வச்சுருவோம். இதில் இந்த அரைச்ச இந்த விழுதை ஆட் பண்ணலாம். அடுப்பை சின்னது பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு 2 கொதி வாங்கிட்டு இதை இறக்கி வச்சுட்டு வெல்லத்தை கரைச்சி இதில் விட்டு எல்லாமே சேர்ந்து கொதிக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் வெறும் அரிசி மட்டும் வச்சுக்கிறோம் மாமி அப்படின்னு சொல்கிறோம். தாராளமாக வெறும் அரிசியும் தேங்காயும் அரைச்சி நீங்கள் பாயசம் பண்ணலாம். அதுக்கான இதுவும் நம்ம முன்னாடி பண்ணி போட்டிருக்கோம், அரிசி தேங்காய் அரைச்ச பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு. அதுவும் ஆடி மாத பருப்புக்கு பண்ணலாம் தாராளமாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்காக எடுத்து தெரியறதா. இந்த ஸ்டேஜில் வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நான் இது ஒரு அடுப்பில் வச்சுன்னு பண்ணுறதுனால நான் இப்படி இறக்கின்னு பண்ணுறேன். நீங்கள் 2 அடுப்பு இருக்கும் கண்டிப்பாக ஆற்றுல. ஒரு அடுப்பில் இதை வேக போட்டுட்டே இன்னொரு அடுப்பில் வெள்ளைப்பாக நீங்கள் கரைச்சிடலாம். ஈஸியாக ஆகிடும், டக்குன்னு ஆகிடும் உங்களுக்கு. பாதாம் பருப்பு எங்களுக்கு வாங்க முடியுமான இதில் இல்லை, வேண்டாம் நாங்கள் பண்ணலை அப்படிங்கிறவா 2 ஸ்பூன் நம்ம ரவா போட்டிருந்த இடத்துல 2 ஸ்பூன் அதே மாதிரி அரிசி ஊற வச்சு தேங்காயும் அரிசியும் மட்டும் கலந்து நிறைய தண்ணி விட்டு அதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தை கரைச்சி விட்டு நீங்கள் பாயசம் பண்ணினாலே நல்லா வரும். அந்த இடத்துல தேங்காயும் அரிசியும் சேர்க்கறச்சே நீங்கள் ரவை போடணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு அதே மாதிரி க்ளூட்டன் அலர்ஜி இருக்குது அப்படிங்கிற வாழ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ரவா சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, அரிசி போட்டு பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. நல்லா தேங்காய், இந்த பாதாம், இந்த வெல்லம் எல்லாமே சேர்ந்து ஒரு 5 to 7 minutes கொதிக்கட்டும். நல்லா எல்லாம் ஒத்தா மாதிரி கொதிச்சாதான் பாயசம் நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஏலக்காய் அப்படி போட்டு முந்திரி பருப்பு போட்டோன்னா ஆச்சு. ஸோ இது ஒரு 5 minutes கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஸோ பாயசம் நல்லா கொதிச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். இது ஒரு விதமாக ரிச்சாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பாதாம் எல்லாம் குழந்தைகளை சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு 10 பாதாம் நம்ம இது பண்ணி போடுறதுல கொஞ்சம் இது இல்லைன்னு நினைக்கிறேன். இஷ்டப்பட்டவா போடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயசம் ரெடி. இதை அடுப்பு அணைச்சிட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஜோரான ஃபஸ்ட்டு நம்ம ஆடி மாத பருப்புக்கான முதல் ஸ்வீட்டு ரவை தேங்காய் பாதாம் அரைச்சி பண்ணின பாயசம் நல்லா ஸ்வீட்டாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ வரப்போகிற பண்டிகைகள் எல்லாத்தையுமே அம்பாள் நல்லபடியாக எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுற மாதிரி அவள் அனுகிரகம் பண்ணணும். அப்புறம் அடுத்தடுத்த டிஷ் பார்க்கலாம் நம்ம. ஸோ நம்ம முன்னாடி ரவா தேங்காய் பாதாம் அரைச்சி அந்த பாயசம் பார்த்துட்டோம். அடுத்தாப்பில் வாழைக்காய் கறி. இது புதுசு ஒன்றும் இல்லை, இது ஜென்ரல் இது தான். வாழைக்காய் இது மாதிரி பெருசு பெருசாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி கரைச்சி அதில் விடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன். நல்லா வேகட்டும், மூடி போட்டு வச்சுருக்கோம்.
இது என்னன்னு கேட்டீங்கன்னா பலாப்பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கூட இது பயத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் தான் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த சொலை வந்து ஒரு 6 சொலை தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படிங்கிறது இது பருப்பு நிறையா போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா நார்மலாக நம்ம எடுத்துப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் நல்லா ஊற போட்டேன். ஒரு 1/2 hour ஊறின்னு இருக்குது. இந்த பலாப்பழத்தில் ஊற வச்ச பயத்தம்பருப்பு ஆட் பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்னதாக ஒரு பிஞ்ச் உப்பு போடுறேன். இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அதில் திருகின தேங்காய், நல்லா ஒரு 2-3 டீஸ்பூன் கிட்ட போடுங்க. இதில் நம்ம இப்போது தாளிச்சு மட்டும் கொட்டணும். தாளிச்சு கொட்டுறதே ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கடுகு, பெருங்காயம் மட்டும் தாளிச்சு கொட்டணுன்னா இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பக்கம் ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு பக்கம் காரமாக இருக்கும். இதில் வந்து ஸ்லைட்லி ஒரு 2 ட்ராப் எலுமிச்சம்பழமும் புழிஞ்சு வச்சுட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கோசுமல்லி நீங்கள் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லை. பலாப்பழம் இப்போ நல்லா கிடைக்கிற சீசன். அதே மாதிரி பலாப்பழம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நார் சத்து இருக்கக்கூடிய ஒரு இது. இதை பண்ணுறச்சே எனக்கு சாப்பிடணும் போல் அப்படி இருக்குது. ஸோ இதில் தாளித்து மட்டும் கொட்டிட்டோன்னா இது ரெடி. ஸோ இதில் தாளித்து கொட்டுறதே ஒரு கடுகு, ஒரே பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயம் தாளித்து கொட்டிட்டு கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் எலுமிச்சம்பழம். ஏன்னா அது தாளித்து கொட்டினப்புறம் தான் எலுமிச்சம்பழம் புழியணும். முன்னாடி புழிஞ்சிட்டேன்னா கசந்து போயிடும். அதுக்கப்புறம் 2 ட்ராப் இது பண்ணினேன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். பலாப்பழ கோசுமல்லி ரெடி. தாளித்து கொட்டிட்டு மேலே எலுமிச்சம்பழம் புழிஞ்சிடலாம். வாழைக்காய் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். வாழைக்காயை நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வடிகட்டியில் எடுத்துகிட்டு நல்லா அலசிடுங்கோ. ரன்னிங் வாட்டரில் அலசினேன்னா தான் அதில் ஒரு குழப்பழப்பு இருக்கும், அது போகும். அப்போ தான் அது காய் நல்லா வரும். இது நல்லா வெந்துருத்தான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும், ஒரு 2 minutes வேகட்டும். வாழைக்காய் கறி எங்களுக்கெல்லாம் பண்ண தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பேன். நிச்சயமாக ரொம்ப நல்லா பண்ணுறவா நிறைய பேர் இருப்பேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ இன்றைக்கி ஒரு ரொட்டீனாக ஒரு காம்போ பண்ணுறச்சு வாழைக்காய் கறியும் நம்ம பண்ணலாமேன்னு பண்ணுறேன்னே ஒழிய வாழைக்காய் கறி நிறைய பேர் பண்ணுவேன், நல்லாவே பண்ணுவேன். நிச்சயமாக தெரியும் எனக்கு. எல்லோரும் கோச்சு பார்த்துக்குவோம், அவ்வளோதான். இது வேகட்டும் பார்க்கலாம். நான் வேகட்டும் வடிகட்டிட்டும் அலசி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேன். ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுருக்கேன், ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோடுது. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகா போடலாம், பெருங்காயப்பொடி ஒரு சின்ன பிஞ்ச். இதில் இப்போது எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு யூஸ் பண்ணோன்னா ரெடி. தேங்காய் அதேமாதிரி நான் கம்மியாக போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஒரு சின்ன ட்ராப், ஜாஸ்தி வேண்டாம், அவ்வளோதான். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கோசுமல்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எல்லோரும். அடுத்தது மோர் குழம்பு பார்க்கலாம். ஸோ மாம்பழம் மோர் குழம்பு நல்லா இந்த மாதிரி பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய பெரிய பீஸாக போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு மடை வேக விட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். இது இப்படியே வேகட்டும். இதுக்கு நம்ம அரைச்சிக்க வேண்டியது என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பாக்கி மோர் குழம்பு மாதிரிலாம் எல்லாம் இதுவாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் வந்து நல்லா ஒரு 1/4 மூடி கிட்ட தேங்காய் வைங்கோ. 2 பச்சை மிளகா போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா. இதில் அரிசி மாவு நல்லா ஒரு டீஸ்பூன். இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சிடலாம். இதெல்லாம் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. ஸோ நல்லா ஜோராக மாம்பழமும் கொதிச்சுட்டு
இந்த அரைச்ச விழுது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக அரை கரண்டி தான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த இதில் மோர் நம்ம ஒரு 1/2 லிட்டர் விடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுறேன். இது ஆப்ஷனல், வேண்டான்றவா போடாதீங்க ப்ளீஸ். ஸோ இதில் கருவேப்பிலை. மோர் குழம்பு அதே மாதிரி நுரைச்சி வந்ததுன்னா அணைச்சிடலாம். நம்ம ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நுரைச்சி வந்ததுன்னா அணைச்சிட்டு நம்ம தேங்காய் எண்ணெயில் கடுகும் மிளகாத்தூளும் தாளித்து கொட்டணுன்னா ரெடி. இதுக்கு வெந்தயம் 2 போட்டுக்கிறேன்றவா போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படி, நான் விரும்ப கடுகும் மிளகாத்தூளும் தான் தாளிப்பேன். வெந்தயம் வேணுங்கிறவா 2 வெந்தயம் அதில் தாளிச்சுக்கோங்க. பழத்தை வச்சு ஒரு சமையல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை வச்சு ஒரு கோசம்பரி, மாம்பழத்தை வச்சு ஒரு மோர் குழம்பு, பைனாப்பிளை வச்சு ரசம் பண்ணலாமா? சூப்பராக இருக்கும். பைனாப்பிளை வச்சு ரசம் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இதில் நிறைய 3 ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சமையல் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குல்ல ஐடியா? இது பார்த்தீங்கன்னா நுரைச்சி வருது. அது மாதிரி 2-3 தடவை வரைச்சி கிளறி விட்டுக்கோங்க. திரிஞ்சு போகாமல் இருக்கும். அப்போ தான் என்னாலும் கொஞ்சம் கொதிச்சாதான் அதோட பச்சை வாசனை போக நல்லா எல்லாமே ஒன்றா ஒத்தா மாதிரி கலந்துக்கும். அதனால் இப்படி கலந்து விட்டுக்கோங்க. தெரியாது எப்படி கெட்டியாக இருக்குது தெரியறதா? ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது என்ன மாதிரி அசட்டு திதிப்பு பிடிச்சவா எல்லாருக்கும் இந்த மோர் குழம்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை இறக்கி வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷோட தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ ஜோரான மோர் குழம்பு ரெடி. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ வாழைக்காய் கறி பண்ணிடலாம். இப்போது 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன். இல்லை ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவோம். இது என்னுடைய ஸ்டைல். இதில் நான் எப்படி ஆற்றுல பண்ணுவேனோ அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். பிடிச்சவா நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். சில பேர் பொடி பண்ணி போட்டு பண்ணுவேன், சில பேர் மெல்லிஸாக கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணுவேன். உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயம் 1/4 ஸ்பூன், வாழைக்காயை வேக வச்சு அலசி எடுத்துன்னு வந்திருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் வாழைக்காய் கறி. இதில் யோகாம்பால் சாம்பார் பொடி, இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும் கொஞ்சம் நாழி. அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்கினோன்னா கறி ரெடி. ஸோ மோர் குழம்பு பார்த்துட்டோம், கோசம்பள்ளி பார்த்துட்டோம், வாழைக்காய் கறி பார்த்தாச்சு, பாயசம் பார்த்தாச்சு. ஐ திங்க் சாதம் பருப்பு நம்ம இது பண்ணியிருக்கோம். ரசம் நான் பைனாப்பிள் ரசம் சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இதில் இது பல விதமாகவும் இதை பண்ணலாம். கொத்தமல்லி வர கடலைப்பருப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஸோ வாழைக்காய் கறி ரெடி. ஸோ இதில் இப்போது சின்ன நெல்லிக்காய் சைஸ், அதாவது நெல்லிக்காய் சைஸ்க்கான புளி கரைச்சி இது பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி, ஹாஃப் தான், ஒன்று கூட இல்லை, ஒரு ஹாஃப் ஸ்லிட் பண்ணி போடுறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், பெருங்காயப்பொடி 1/4 ஸ்பூன், யோகாம்பால் சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். ஏன்னா இதில் மிளகு ஜீரக பொடி வேறு கடைசியாக தாளித்து கொட்டணும். கருவேப்பிலை. இது நல்லா கொதிக்கட்டும். பைனாப்பிள்ஸ், இது இந்த 4 பீஸ் இருக்கிற மாதிரி துண்டை வாங்கினாலும் சரி,
இல்லைன்னா ஒரு பைனாப்பிள் ஃபுல்லாக வாங்கியிருந்தீங்கன்னா அதை சீவிட்டு பாட்டமில் ஒரு 1/4 பீசஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன், அவ்வளோதான். இதை அரைச்சிட்டு ஜஸ்ட்டு ஜூஸ் மட்டும்தான் நான் இதில் விட போகிறேன். நிறைய தடவை பண்ணி காமிச்சிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும். தக்காளிலாம் நல்லா வேகணும். ஒரு 2 மினிட், ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க விடுங்கோ, அப்போ தான் அது சரியாக வரும். இதில் நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் கிட்ட போடுவேன். இஷ்டப்பட்டவா போடுங்கோ, இஷ்டப்படாதவா அப்படியே விட்டுருங்கோ. மிளகு ஜீரக பொடி மட்டும் நெய்யில் தாளித்து கொட்டினாலே நல்ல பைனாப்பிள் ஸ்மெல்லோட ஒரு மைல்டு ஸ்வீட், அந்த பைனாப்பிளுக்கு உண்டான ஸ்வீட்டோட நல்லா மிளகு ஜீரக காரத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இது எல்லாமே ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோடது தான். இன்றைக்கி ஃபுல் சமையலுக்கும் வெல்லம், நாட்டு சக்கரை, நெய் எல்லாமே அவளோடது எடுத்து ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அவளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். யாருக்கு என்ன தேவையோ தேவைப்பட்டவா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ஆயிடுத்து. கொஞ்சம் இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஸோ ரசம் நல்லா தக்காளிலாமும் வெந்துதாக இருக்கு பற்றில. இந்த ஸ்டேஜில் இந்த பைனாப்பிளை நல்லா வடிகட்டி ஜூஸ் மட்டும் இதில் விடுங்க. பருப்பு ஜலத்தையும் விடுறேன். மேலே கொத்தமல்லி போடலாம். நல்ல ஜோராக பைனாப்பிள் வாசனையோடு அவ்வளோ நல்லாயிருக்கு. பைனாப்பிள் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது மேலே போடுறேன். ஸோ இன்றைக்கி சமையலே மாம்பழம் மோர் குழம்பு, பலாப்பழ என்ன இப்படி இறக்கிட்டேங்கிறீங்களா? ஃபார் அ சேஞ்ச் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வச்சு சமையல் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாமேன்னு தான். ஆக்சுவலி எனக்கு பைனாப்பிள் ரசம் வைக்கிறதா பிளானே இல்லை. ஸோ இது ரசம் வச்சா என்னன்னு இங்கே வந்தப்புறம் தான் தோணித்து. பைனாப்பிளும் ஆற்றுல இருந்தது, அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நல்ல இது. ஸோ மாம்பழம் மோர் குழம்பு, பலாப்பழ கோசம்பரி, பைனாப்பிள் ரசம். யாராவது எப்போயாவது இது மாதிரி கெஸ்ட் வந்தானா நீங்கள் இது மாதிரி அசந்துக்கோ பார்க்கலாம் எல்லோரும். ஒரு சின்ன டீஸ்பூன் நெய், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், கடுகு வெடிக்கிறது, மிளகு ஜீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ ஜோராக ரெடி ஆகிடுது. ஸோ இன்னையோடைய சமையலே ஜோராக ரெடி. இப்போ தட்டில் அவங்களுக்கு பரமாறிட்டு உங்களுக்கு பார்க்குறேன். பிளேட்டில் பரமாறிட்டு உங்களை பார்க்குறேன்னு சொன்னேன். பட் பிளேட்டை பரமாறிட்டு உங்களுக்கு ஃபோட்டோவாக காமிச்சிட்டேன். ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மீலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மீல் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஃப்ரூட்ஸ்னால் பண்ணின ஒரு மீல் சொன்னேன்னா எல்லாருக்கும் ஒரு நிஜமானவே ஒரு ஜெர்க்காக இருக்கும். பண்ணி பார்த்தேன்னா தான் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.